சண்முகபரணி சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். என்ன காரணம்னு தெரியல. வீசியும் சுத்தமா போ மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். நம்ம சண்முகலேருந்து எல்லாரும் கேஷுவலா வந்து இருக்காங்க. பரணி கிட்ட "என்ன மச்சான் சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இந்த வீட்டுக்கு பரணி ரொம்பவே முக்கியம். அதனால தான் 4 வருஷம் வந்து கண்டிப்பா அவள பிரிஞ்சு நம்மலாம் இருக்க முடியாது." அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்க சொல்றதும் கரெக்ட்டு தான். ஆனா பரணி கிட்ட என்ன சொல்றது? என்ன சொன்னாங்க? அவ என்கிட்ட மூஞ்சி குடுத்து கூட பேசல. செம கோவத்தின் உச்சத்தில இருக்கா. அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் என் தங்கச்சிக்கிட்ட வந்து பேசி புரிய வைக்க பார்க்குறேன். "என்ன மச்சான்கிட்ட பேசவே மாட்டேங்கிறியாமே? எப்பயிலேருந்துடா 2 பேரும் இவ்வளோ ஒத்துமையா வந்து இருக்கீங்க? 2 பேரும் ஒரு காலத்தில வந்து சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. அதெல்லாம் எதுக்கு? இப்ப என்னடான்னா, உனக்கு என்னடான்னா அவன் வந்து கேட்குறான். அவனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நீ வந்து கேட்குற. ஒரே குடும்பம்னு ஆயிடுச்சுல்ல. என் மச்சானுக்காக நான் கண்டிப்பா கேட்பேன்னு" சொல்லி அந்த இடத்துல வந்து முத்துப்பாண்டி வந்து சண்முகத்துக்கு ஆதரவா வந்து பேசுறாங்க. "நீ என்ன வேணாலும் பேசிக்க. எனக்கு கவலையே இல்ல. ஆனா என்ன பொறுத்தளவு படிக்கணும். படிக்கணும்னு வந்துட்டா, நான் வந்து வெளிநாடு போக தான் போறேன். யார் சொல்லியும் நான் கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு நீ உன் மரியாதைய கெடுத்துக்காத." "என்ன பரணி, அண்ணனா இருந்து நீ இந்த குடும்பத்துக்கு நீ முக்கியம்னு தானே சொல்ல வந்துகிட்டு இருக்கோம். அது ஏன் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற?" அப்படின்னு சொன்னோனே, "நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா நான் இந்த விஷயத்துல யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். டேய் வாடா போலாம். எனக்கு டைம் ஆயிடுச்சு உத்தியோகத்துக்கு." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பரணி வந்து சண்முகத்துக்கிட்ட வந்து பேசுறாங்க. "முதல்ல சாப்பிட்டு போலாம்ல. எனக்கு பசிக்கல. இங்க இருந்தா அப்புறம் எல்லாரும் வந்து வரிசையா வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. நம்ம யார் பேச்சும் கேட்கக்கூடாது. நம்ம மாட்டுக்கு வந்து முடிவு எடுத்ததுல ஸ்ட்ராங்கா வந்து நிக்கிறோம்." அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, "சரி அவசியம் வந்து சாப்பிடாம தான் போறியா?" அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து கேட்குறாங்க. "நீ என்ன கூட்டிட்டு போறியா? இல்ல நான் மாட்டுக்கு வந்து பைக்ல போணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "நானே கூட்டிட்டு போறேம்மான்னு" சொல்லி சண்முகம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க பைக்க. முத்துப்பாண்டி வந்து "எல்லாமே சரியாயிடும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பரணி நம்மள விட்டுட்டு எங்கேயும் போமாட்டா." அப்படின்னு சொல்லும்போது, "உன் மச்சானுக்கு ரொம்ப தான் ஆதரவு வந்து குடுக்காத. நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். நான் வெளிநாடு போறது, போறது தான்." அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல ஏறி உட்கார்றாங்க. என்னடா இது! நம்ம பொண்டாட்டி ஏதாவது திட்டி, சண்டை போட்டா கூட இந்த பிரச்சனைய ஈஸியா வந்து சமாளிச்சிரலாம். ஆனா, எதுவும் பேசாம பின்னாடி வந்து அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது தானே எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு. அவ என்ன நிலைமையில இருக்கான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதேன்னு சொல்லி சண்முகம் மட்டும் யோசிச்சிட்டே வராங்க. அதாவது நான் என்ன சொல்றதுன்னா, அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து பின்னாடி திரும்பி பேச்ச ஆரம்பிக்கும்போது, "முன்னாடி பார்த்து வண்டி ஓட்டுறியா? தேவையில்லாம என்கிட்ட பேசாதன்னு" சொன்னோனே, அங்கேருந்து ஒரு கால் வந்துருது. அந்த இடத்துல உடனே வந்து கால வந்து அட்டெண்ட் பண்றாங்க நம்ம பரணி. "டேய் நான் யார்ட்டயோ பேசுறேன். உனக்கு என்னடா? சீக்கிரம் போடா. எனக்கு ரொம்பவே வந்து டைம் ஆகுதுன்னோனே, அப்படியே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க நம்ம பரணி. "நான் வந்துடுறேன், வந்துடுறேன். அங்கேயே வெயிட் பண்ணுங்க. எங்கேயும் போகாதீங்க. இன்னொரு 5 நிமிஷத்துல வந்து என் புருஷன் வந்து என்ன இறக்கி விட்டுருவாங்கன்னோனே" அப்படியே வந்து ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. "பாத்தியா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுங்கிற மாரி சொல்றப்ப, அதெல்லாம் ஒண்ணும் பேச வேணாம். என்னை இறக்கி விடு. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலான்னோனே, இப்போ போறியா இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாரும் வெயிட் பண்றாங்கல்ல அப்படின்னு சொல்லி சண்முகத்த பேசவே விட மாட்டேங்கிறாங்க நம்ம பரணி அந்த இடத்துல. அப்படியே வந்து இறக்கி விட்டுறாங்க. "நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் சொல்றத கேட்குறியா?" "சொல்லு பரணி. எனக்கு ரொம்பவே பசிக்குது. 2 பன்னும், 1 டீயும் வாங்கிட்டு வா." அப்படின்னு சொன்னோனே, "வீட்லயே வந்து கேட்டான்ல, சாப்பிட வேண்டியது தானே. இப்ப என்ன பன்னு, டீ எல்லாம் வந்து கேட்குற?" அப்படின்னு சொன்னோனே, "ஏன்டா எனக்காக ஒரு ரூ. 30 செலவு பண்ண மாட்டியா? என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? போய் வந்து வாங்கிட்டு வரேன்." அப்படின்னு சொன்னோனே, "சரி, சரி வாங்கிட்டு வரேன்னு" சொல்லி அந்த இடத்துல வந்து சண்முகம் வந்து 2 பன்னும், 1 டீயும் வாங்கிட்டு வராங்க. அந்த இடத்துல எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வெளியில வந்து ஒரு 10 பேர் கிட்ட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தத வந்து குடுக்குறாங்க. நம்ம பரணிகிட்ட, "பரணி நான் உன்கிட்ட வந்து பேசணும். வச்சுட்டல்ல, இப்போதைக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சாயங்காலம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். எனக்கு ரொம்பவே வந்து டைம் இல்ல. எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்கடா. நம்ம 2 பேரும் வந்து பேசுறது தான் வந்து எல்லாரும் கேட்பாங்களா? போடா இங்கேருந்து. என் மனசுல படுற விஷயத்தெல்லாம் வந்து சொல்லணும் பரணி. காலையிலேருந்து நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ வந்து அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து சந்தர்ப்பம் குடுக்க மாட்டேங்கிற. அது ரொம்பவே தப்பு பரணி. எதுவா இருந்தாலும். நான் சொல்லிர்றேன். எனக்கு 2 நிமிஷம் மட்டும் அவகாசம் குடு. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாம். என் மனசுல பட்ட விஷயத்த வந்து உன்கிட்ட சொல்ல முடியாம போயிடுச்சுன்னா, எனக்கு என்ன பண்றதுன்னு கவலையா இருக்குங்கிற மாரி சொன்னோனே, சரிம்மா சொல்லுங்கிற மாரி பரணி வந்து சந்தர்ப்பம் வந்து குடுக்குறாங்க. நம்ப சண்முகத்துக்கு. அப்பன்னு பார்த்து, "நீ என்னடா சொல்ல போற? எனக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து வெளிநாடு போக்கூடாது. அதுக்கு நீ ஏதாவது ஒண்ணு சதி திட்டம் போடுவ. இல்ல போக்கூடாதுங்கிறத வந்து அன்பா, பாசமா வந்து குடும்பம் முக்கியம். குடும்பங்கிறது எல்லாரும் சேர்ந்தது தான் குடும்பம். அதுல ஒரு கால் எடுத்துட்டாலும் சேர்ல வந்து உட்கார முடியாதுன்னு சொல்லுவ. இது மாரி நியாயம் இல்லாத பேச்செல்லாம் வந்து கண்டிப்பா நான் கேட்க மாட்டேங்கிற மாரி சொல்லலான்ட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, உங்க அப்பா வந்து என்னென்னலாம் பேசுனாங்கன்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கும்போதே, "பரணி மேடம் இங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. வாங்க வாங்கன்னு" சொல்லி அந்த இடத்துல வந்து பரணிய வந்து கூப்பிடுறாங்க. "டேய் இப்போதைக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. பார்த்தல்ல எவ்வளோ பெரிய அவசரம்ன்னு. நான் மாட்டுக்கு இங்கேருந்து போறேன்னு" சொல்லிட்டு, பரணி மாட்டுக்கு அங்கேருந்து வந்து போய் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. என்னடா இது பரணியே வந்து சந்தர்ப்பம் குடுக்க மாட்டா. அந்த சந்தர்ப்பத்த குடுத்து நம்ம பேசலான்னு முயற்சி பண்ணா, கடைசியில நம்ம மனசுல பட்ட விஷயத்த எதுவுமே வந்து பேச முடியாம இருக்கே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலங்கிற மாரி
யோசிக்கிற மாரி காட்டி இந்த ப்ரோமோவ அருமையா மாஸா வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது எது மாரி கொண்டு போறாங்கன்னு.